இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போ. இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாக முறை போ. இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போ. இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாக முறை போ. சுயநலம் மறைய சமத்துவம் மலர அன்பு பரிவு கொண்ட இறை குலம் வளர்ப்போ. இறை குலமே எழுவோ, இறையரசை அமைப்போ, மறையுடலாய் வருவோ, திருப்பலியில் இணைவோ. தந்தை மகன் தூயாமியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய உலகில் விமர்சிப்பதும் விமர்சிக்கப்படுவதும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படுவதும் இயற்கையாகவே மனிதனிடம் இருக்கின்றன. விமர்சனங்களை நாம் கொடுக்கின்ற பொழுது தவறான செய்தியை கொடுக்காமல் ஒருவருடைய வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை, விமர்சனங்களை கொடுக்க வேண்டும். நிறைய நேரங்களில் தவறான செய்தியை கொடுத்து விமர்சிக்கின்றோம். அப்படி அல்லாமல் மாறாக பிறரை விமர்சிக்கின்ற பொழுது அல்லது நம்முடைய கருத்துக்களை கொடுக்கின்ற பொழுது, பிறரை நாம் திருத்துகின்ற பொழுது நல்ல செய்தியை கொடுப்போம். அதே வேளையிலே அவருடைய வளர்ச்சிக்கு உதவும் வண்ணமாக நம்முடைய வார்த்தைகள், செயல்பாடுகள் இருக்கும்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில்தான் இந்த நாளிலே இன்றைய வாசகங்களில் குறிப்பாக நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவை பரிசேய கூட்டம் விமர்சிக்கின்றார்கள். பேய்களின் தலைவனை கொண்டு பெயல்செபூல் இவரை பெயரை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்று விமர்சிக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அதற்கு சாதுரியமான பதிலை கொடுக்கின்றார். இந்த நிலையில் நாம் ஒவ்வொரு விமர்சனங்களை எதிர்கொள்கிறோம். இன்றைய காலகட்டங்களில் அதிகமாக விமர்சிக்கப்படுகிறோம். அதை எந்த மனப்பக்குவத்தோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? சப சிந்தனையோடு, அறிவுத்திறனோடு அவைகளை எதிர்கொண்டு நம் வாழ்வில் மாற்றத்தை கொணர நமக்கு வேண்டிய தேவையை, ஆற்றலை இந்த பலியின் வழியாக கேட்டு ஜெபிப்போம். இந்த சிந்தனைகளோடு இந்த பலியிலே இங்கே கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தலை இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கேற்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இப்பலியிலே மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Bless, Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of the live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனமருந்துவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரம்.
பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரம். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரம். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கும் மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீர். அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனசான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உமோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். குருக்களே, சாக்கு உடை உடுத்தி கொண்டு தேம்பி அழுங்கள். பலிபீடத்தில் பணிபுரிவோரே, அலறி புலம்புங்கள். என் கடவுளின் ஊழியர்களே, சாக்கு உடை அணிந்தவர்களாய் இரவை கழியுங்கள். ஏனெனில் உங்கள் கடவுளின் வீட்டில் தானிய படையலும் நீர்ம படையலும் இல்லாமற் போயின. உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். ஊர் பெரியோரையும் நாட்டில் குடியிருப்போர் அனைவரையும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்தில் கூடிவரச் செய்யுங்கள். ஆண்டவரை நோக்கி கதறுங்கள். மிக கொடிய நாள் அந்த நாள். ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது. எல்லாம் வல்லவர் அழிவை அனுப்பும் நாளாக அது வரும். சீயோனிலே எக்காலம் ஊதி எச்சரியுங்கள். என்னுடைய திருமலை மேலிருந்து கூக்குரலிடுங்கள். நாட்டில் குடியிருப்பவர்கள் அனைவரும் நடுங்குவார்களாக. ஏனெனில் ஆண்டவரின் நாள் வருகின்றது. ஆம், அது வந்துவிட்டது. அதுவோ இருளும் காரிருளும் கவிழ்ந்த நாள், மப்பும் மந்தாரமும் சூழ்ந்த நாள். விடியற்கால ஒளி மலைகள் மேல் பரவுவது போல் ஆற்றல் மிகு வெட்டுக்கிளிகளின் பெருங்கூட்டம் வருகின்றது. இது போன்று என்றுமே நிகழ்ந்ததில்லை. இனிமேல் தலைமுறை தலைமுறைக்கும் நிகழப்போவதும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. திருப்பாடல் 9 பதிலுரை பாடல் பல்லவி. உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். ஆண்டவரே, என் முழு இதயத்தாலும் உம்மை புகழ்வேன். வியத்தகுவும் செயல்கையெல்லாம் எடுத்துரைப்பேன். உம்மை முன்னிட்டு மகிழ்ந்து களி கூர்வேன். உன்னதரே, உமது பேரை போற்றி பாடுவேன். உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். வேற்றினத்தாரை கண்டித்தீர், பொல்லாரை அழித்தீர். அவர்களது பெயர் இனிராதபடி அடியோடு ஒழித்து விட்டீர். வேற்றினத்தார் வெட்டின குழியில் அவர்களே விழுந்தனர்.
உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். உலகிற்கு ஆண்டவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, 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 alleluia. Alleluia. Alleluia, alleluia. இப்போதே இவ்வுலக தீர்ப்புக்கு உள்ளாகிறது. இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என் பால் ஈர்த்துக் கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மக்களுள் சிலர் இயேசுவை குறித்து, பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றார். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே, நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேயை ஓட்டுகிறார்கள்? எனவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிற பொழுது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமை உடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படை கலன்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருட்களையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீய ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இளைப்பாற இடம் தேடும். இடம் கண்டுபிடிக்க முடியாமல் தான் விட்டு வந்த எனது வீட்டுக்கு திரும்பி போவேன் என சொல்லும். திரும்பி வந்து அவன் வீடு கூட்டி அழகப்படுத்தியிருப்பதை காணும். மீண்டும் சென்று தன்னை விட பொல்லாத வேறு 7 ஆவிகளை அழைத்து வந்து அவனுக்குள் புகுந்து அங்கே குடியிருக்கும். அவருடைய பின்னைய நிலைமை முன்னைய நிலைமையை விட கேடானதான். ஆண்டவரின் அருள்வாக்கு.
உமக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, சார்லஸ் டார்வின் ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டு, நேச்சுரலிஸ்ட்டு. இவர் நிறைய படைப்புகளை இந்த உலகுக்கு கொடுத்திருக்கிறார். இவரோட ஒரு சின்ன கெட்ட பழக்கம், எங்கே போனாலும் குறை சொல்லக்கூடியவர். எதை பார்த்தாலும் குறை சொல்லுவார். அப்படி ஒரு நாள் இவரும் இவருடைய மனைவியும் ஒரு இரவு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அழைக்கப்பட்டிருந்த பொழுது அங்கே போகிறாரு. 2 பேருமே போகிறாங்க, போய் சாப்பிட்றாங்க. சாப்பிடுகிற பொழுது அந்த உணவு சரியாக இல்லை. உடனே உணவை பார்க்குறாரு, மற்ற மக்களையும் பார்க்கிறார். அந்த சமைச்ச உணவும் சரியில்லை, சமையல்காரலும் சரியில்லை. அதே நேரத்தில் அந்த இரவு உணவின் போது யாராவது ஒருத்தர் உரையாற்றுவார். அந்த உரையாற்றுபவரும் சரியாக உரையாற்றவில்லை. ஒரு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கின்ற பொழுது அப்படியே சுற்றி பார்க்குறார். உடனே அவருடைய மனைவியிடம் அந்த இரவு விருந்து கொடுத்த நபர்கள் வந்து மனைவியிடம் சொல்லுகிறார்கள், ஏதோ தவறு நடந்து விட்டது, உணவும் சரியில்லை, சொற்பொழிவும் சரியில்லை, மன்னித்து கொள்ளுங்கள். உங்கள் கணவர் என்ன நினைப்பாரோ தெரியலை, என்ன பேச போகிறாரோ தெரியலை, அதனால் எங்களை மன்னித்து விடுங்கள் என்று அந்த இரவு விருந்து கொடுத்தவர்கள் வந்து அந்த சார்லஸ் டார்வின் மனைவியிடம் சொல்லுகிறார்கள். உடனே சார்லஸ் டார்வின் மனைவி சொல்லுகிறாள், இன்றைக்கி தான் என்னுடைய கணவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த விருந்து கொடுத்தவங்கள்ட்ட சொல்லிடுறது. உங்களுக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா திடீர்னு கணவர் நம்ம இவ்வளோ குறைய சொல்லிகிட்டு இருக்கிறோம், மன்னிப்பு கேட்குறோம். இவங்க வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, சந்தோஷமாக இருக்கிறார் என் கணவர்னு சொல்லி. என்னன்னு கேட்கிற பொழுது, என் கணவருக்கு குறை கண்டுபிடிக்கலன்னா தான் அவர் சந்தோஷமாக இல்லாமல் இருப்பார். குறையை கண்டுபிடிச்சினாரா மட்டற்ற மகிழ்ச்சி கொள்வார், அதிகமாக சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி அந்த விருந்து கொடுத்த நபர்களிடம் சொன்னதாம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, விமர்சிப்பதும் விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுவதும் இயற்கை. மனுஷனாக பிறந்த எல்லாருமே ஏதாவது குறை சொல்லாமல் இருக்க முடியாது, குறை சொல்லிகிட்டே இருப்போம். இப்போ நம்ம இந்த பேராலயத்தில் கூடி இருக்கிறோம், வீட்டை விட்டுட்டு வந்திருக்கிறோம், மாதாவை பார்க்க வந்திருக்கிறோம். இங்கேயும் வந்து நிறைய நேரம் நம்ம பேசுவோமா இல்லையா, மற்றவங்கள பற்றி பேசுவோம். அவள் அப்படி பண்ணிட்டா, இவங்க அப்படி பண்ணிட்டா, அந்த குடும்பம் இப்படி பண்ணிருச்சுன்னு சொல்லி நிறைய நேரங்களில் குறைகளை பேசி பேசியே பழகி கொண்டோம். ஆனால் அடுத்தவங்களை பற்றி வாய்க்கூற, அதாவது பயங்கரமாக விமர்சிப்போம். விமர்சிக்கப்படுவதும் விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுவதும் மனிதனுடைய இயற்கை என்று சொல்லுகிற பொழுது எப்பேற்பட்ட விமர்சனத்தை நாம் கொடுக்கிறோம் அதான் இன்றைக்கி பார்க்கணும். எப்பேற்பட்ட விமர்சனம், உண்மையிலேயே நாம் கொடுக்கின்ற விமர்சனங்கள் பிறரை பற்றி தவறாக சொல்லுகிற பொழுது, பிறரை பற்றி சொல்லுகிற பொழுது உண்மையிலேயே அவருடைய வளர்ச்சிக்கு உதவும் வண்ணமாக சொல்லுகிறோமா என்ற கேள்வியை கேட்கிற பொழுது அது கேள்விக்குறியாகவே நிற்கின்றது. இன்றைய நற்செய்தியை நாம் கொஞ்சம் டீப்பாக போகிற பொழுது எப்பேற்பட்ட விமர்சனத்திற்கு ஆண்டவர் இயேசு உள்ளாக்கப்படுகிறார். பெயல்சபூலின் தலைவலை கொண்டே பேய்களை ஓட்டுகிறான். அதாவது இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 15லிருந்து 26 வரை உள்ள வசனங்கள். அதில் அந்த 15வது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு வசனம் என்ன சொல்லப்படுதுன்னா, 14வது வசனம், பேச்சிழந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டினார், பேய் வெளியேற பேச்சற்ற அவர் பேசத் தொடங்கினார். பேயால் பீடிக்கப்பட்டிருக்கிறான், பேச முடியலை. அப்பேற்பட்ட நபரை பேயை விரட்டிட்டு அதுக்கப்புறம் அவன் தெளிவாக பேசுகிறான். இதை பார்த்த அந்த பரிசேய கூட்டம்தான் இவர் பேய்களின் தலைவனாக பெயல்சபூலை கொண்டே பேய்களை ஓட்டுகிறான் என்று விமர்சனம் செய்கிறார்கள். பெயல்சபூல் என்று சொல்லுகிற பொழுது 2 அரசராகமம் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் இந்த பெயர் குறிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது பெலிஸ்தியர் நகரில் எக்ரோன் என்ற இடத்தில், பெலிஸ்தியர் நகரில் எக்ரோன் என்ற இடத்தில் மக்கள் வழிபட்டு வந்த ஒரு தெய்வமாக இந்த பெயல்சபூல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த தெய்வத்தை அதுக்கப்புறம் எப்படிப்பட்ட நிலையில் நிராகரித்தார்கள் என்பதை அந்த அதிகாரத்தில் படித்தோம் என்றால் தெரியும்.
ஏனென்றால் பெரும்பாலும் குறி சொல்வதற்கு, பில்லிசூனியம் பார்ப்பதற்குத்தான் அந்த தெய்வத்தை பயன்படுத்துவோம், அந்த தெய்வத்திடம் போவார்கள். அதை வச்சு தான் ஆண்டவர் இயேசு பேயை ஓட்டினார் என்பதை அந்த பரிசேய கூட்டம் அதை மனதில் வைத்துக்கொண்டு இன்றைய நற்செய்தியிலே பெரிய குற்றச்சாட்டாக சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவர் இயேசு அதில் பெருசாக ஒன்றும் பொருள்படுத்தலை. அதை எப்படி சாதுரியமாக அவர் சொல்கின்ற குறையை இவர் எந்த முறையில் அணுகுகிறார் என்றால் அறிவுத்திறனோடு அவர்களுக்கு பதில் சொல்லுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் திருத்தூதர் பணி 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் பேதுருடைய அறிக்கை அற்புதமாக சொல்லப்படுகிறது. எப்படி ஆண்டவர் இயேசு தீய சக்தியை விரட்டுகிறார். அதாவது கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியானவரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டு இருந்த அனைவரையும், அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் விடுவித்து எங்கும் நன்மைகளை செய்து கொண்டே சென்றார். இது பேதுருடைய அறிக்கை. தூய ஆவியினுடைய ஆற்றலால் அலகையில் பிடிக்கப்பட்டிருந்த எல்லாரையும் ஆண்டவர் இயேசு விடுவித்தார் என்பதை பேதுருடைய அறிக்கையிலே நாம் பார்க்கிறோம், திருத்தூதர் பணியிலே. பிரியமானவர்களை, எப்படி ஆண்டவர் இயேசு முதலில் எந்த வல்லமையினால் தீய சக்தியை விரட்டுகிறார், பிறகு அந்த விமர்சனங்களை எந்த மனநிலையோடு அவர் எதிர்கொள்கிறார். இதைத்தான் இன்றைய வாழ்வியல் பாடமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக நம்ம பார்க்கலாம், நிறைய நேரங்களில் நாம் விமர்சிக்கப்படுகிறோம், நம்முடைய குடும்பங்களில் விமர்சிக்கப்படுகிறோம். நம்முடைய சொந்த தாய் தந்தை ஒரு நிமிஷத்தில் மூத்த பிள்ளையை திட்டுவாங்க, சின்ன பிள்ளையை கொஞ்சுவாங்க. இப்படி இருக்கின்றது. உறவுகளில் நிறைய நேரங்களில் பார்க்குறோம், நம்மளை பற்றி குறை சொல்லுவாங்க, அதை கொடுக்கல இதை செய்யலை என்று. சொந்த பந்தங்களில், பணித்தலங்களில் நிறைய நேரங்களில் நாம் விமர்சிக்கப்படுகிறோம். இந்த விமர்சனங்களை எந்த மனநிலையில் நாம் ஏற்றுக்கொள்கிறோம்? ஆண்டவர் இயேசு அற்புதமாக அதை சொல்கிறார். ஒரு வலிமையற்றவனை வெற்றி கொள்ள முடியும். ஒரு அரசு இருக்குது, அந்த அரசு நல்ல பலமாக இருந்துச்சுன்னா யாரும் அவனை வெற்றி கொள்ள முடியாது. அவனோட வீக்காக இருக்கிற அரசனை தான் இந்த பலமுள்ள அரசன் அவனை வெற்றி கொள்ள முடியும். அதுபோல் சாத்தானுக்கு மேலே தான் நான் இருக்கிறேன், சாத்தான் எனக்கு கீழே தான். சாத்தான் வலிமையற்றவன், அதாவது வல்லமை உள்ளவன் அல்ல. நான் தூய ஆவியாரின் வல்லமையால் நான் மேலோங்கி நிற்கிறேன், அந்த சாத்தானை விரட்டுகிறேன் என்று சொல்லி தன்னை விட வலியவன் என்பதை ஆண்டவர் இயேசு இங்கே கோடிட்டு காண்பிக்கிறார். நீங்கள் சொல்கிறீங்க பெயல்செபூலை தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுங்க என்று சொல்லுகிறீர்கள், நான் எப்படி அவரை எப்படி விரட்ட முடியும் என்று ஆண்டவர் இயேசு வாதிடுகிறார். நீங்கள் சொல்கிற கூற்றே தவறான கூற்று என்று சொல்லி வலிமை வாய்ந்தவன் துணையாளர் என்னோடு இருக்கிறார், பயணிக்கிறார். தூய ஆவியின் வல்லமையால் இந்த தீய சக்தியை நான் விரட்டுகிறேன், சாத்தானை விரட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதரர்களை, இன்றைய குடும்ப வாழ்வில், பணி வாழ்வில் நிறைய நேரங்களில் நம்மை பற்றி தவறான கூற்றுக்களை கொடுக்கின்ற பொழுது அதை பற்றி நாம் பெருசாக கண்டுக்கக்கூடாது. தவறு செய்திருந்தால் நமக்குள் மாற்றத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படி தவறு செய்யாத பட்சத்தில் அதை நம்ம கண்டுக்கக்கூடாது. ஒரு கோட்டு சொல்லுவாங்க, உன் உடம்பில் புண் இல்லாதவரை உன் மீது ஒருவர் உப்பை தூவினால் அந்த உடம்பில் எரியப் போவதில்லை. அதே நேரத்தில் நம்மீது குற்றம் இல்லாத பட்சத்தில் பிறகு விமர்சனங்கள் நம்மை பாதிக்க வேண்டியதில்லை. உடம்பில் உப்பு இருந்தால் தான் உப்பை தூக்கி எறியும் பொழுது நமக்கு எரியும். அப்போ உடம்புல உப்பு இல்லாத போது நமக்கு ஒன்றும் பாதிக்காது. அதுபோல் நம்மிடம் குறை இருந்தால்தான் அது நம்மை பாதிக்கும். குறை இல்லைன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. இந்த உலகம் வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும். ஏன்னா எங்கே போனாலும் குறையை பற்றியே தான் சொல்லுவாங்க. அதைத்தான் மிகைப்படுத்தி சொல்லணும். பிடிக்காத பட்சத்தில், நம்மளை பிடிக்கலைன்னா அந்த குறையை பெருசுபடுத்தி நம்ம இந்த குடும்பத்துலேயும் சரி, நம்ம சொந்த பந்தங்களில், உறவுகளில் நிறையா பிடிக்கலைன்னா அப்படியே மட்டம் தட்டி பேசி விடுவார். அதை பற்றி நம்ம கவலைப்படும். நம்மக்கிட்ட தப்பில்லை, நாம் தூய உள்ளத்தோடு இருக்கிறோம், நம் மனசான்றுக்கு ஏற்றவாறு நேர்மையோடு சிவசிந்தனையோடு நான் வாழ்கிறேன், செய்கிறேன், பிறருக்கும் உதவி செய்கிறேன் என்ற மனநிலையில் நீங்கள் வாழ்ந்தால் அந்த குறையை பற்றி நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதைத்தான் ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே செய்கிறார். அவர் அதை பற்றி இது பண்ணலை, கோவப்படலை, எரிச்சல் படலை. பட் அவரும் விமர்சித்தார். யாரை விமர்சித்தார்? அந்த பரிசேயர்களை விமர்சித்தார். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று விமர்சித்தார். தீய விபச்சார தலைமுறையினர் என்று விமர்சித்தார். புளிப்பு மாவு என்று விமர்சித்தார். இப்படி பல்வேறு நிலையில் விமர்சித்தார். ஏன்? அன்றைய சமுதாயத்தில் பயங்கரமான தீமைகளை அவர்கள் செய்தார்கள், தீமையோடு வாழ்ந்தார்கள். அதனால் அதை சுட்டி காண்பித்தார்.
அப்போ அவர் திருந்து வரும் நோக்கத்தோடு அவர் செய்தார். ஆனால் அவர்கள் திருந்துவது மாதிரி இல்லை. மீண்டும் மீண்டும் ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு முறையிலும் சூழ்ச்சியில் சிக்க வைக்கலாம், விமர்சித்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் அந்த விமர்சனத்தை பொருட்படுத்தாமல், கோபப்படாமல், சாதுரியமாக, அறிவுத்திறனோடு, தூய ஆவியின் வல்லமையால் எல்லாவற்றையும் முறியடிக்கின்றார். இன்று நாமும் இந்த நற்செய்தியை தியானிக்கின்ற நாமும் இன்றைய காலகட்டங்களில் நிறைய விமர்சனங்களை நாம் சந்திக்கின்றோம். நம்மை பற்றி நிறைய பேர் குறை சொல்லுகிறார்கள். உண்மையிலேயே அந்த குறை நேர்மறையான எண்ணத்தோடு, அந்த குறை சொல்பவர் நேர்மையான எண்ணத்தோடு நம்மை சுட்டி காண்பித்தார் என்றால், நம்மிடம் தவறு இருந்தது என்றால் அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஏற்றுக்கொண்டு நம்முடைய செயல்களை, எண்ணங்களை மாற்றிக்கொண்டு வாழ்வோம். ஆக பிறர் நம்முடைய குறை சொல்லுகிற பொழுது அதை நேர்மறையாக எடுத்துக்கொண்டோம் என்றால் நம்முடைய வளர்ச்சிக்கு அது உந்து சக்தியாக இருக்கும். நிறைய பேர் நம்ம தப்பு செய்கிறோம், பிறர் நம்மளை குறையை சுட்டி காண்பிக்கிறாங்க. அதை நல்ல மனசோடு ஏற்றுக்கிட்டு நாம் தப்பு செஞ்சிருந்தால் மனசு மாறி நல்லதை செய்யணும். நீ என்ன என்னை குறை சொல்கிறது என்று நாம் எதிர்த்து வாடுகிற போது நம்மில் வளர்ச்சி காணவே முடியாது, நிறைவை காணவே முடியாது. பிறர் நம்மிடம் குறை சொல்லுகிற பொழுது அந்த குறை நாம் செய்திருந்தால் நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். குறை செய்ய வேண்டாம், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இதை இன்றைய மனநிலையில் இதை நாம் நிறைய நேரம் யோசிக்க மாட்டோம். அவன் எப்படி என்னை குறை சொல்வது, அவள் எப்படி என்னை குறை சொல்வது, அவள் ஒழுங்கா என்று அடுத்தவரை பற்றி நாம் விமர்சிக்காமல், அவர் செய்த அதாவது சுட்டி காண்பித்த குறைய விமர்சனமோ நம்மில் இருந்தால் நாம் அதை ஏற்றுக்கொண்டு மனம் திருந்தி நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றிக்கொண்டு வாழ்கிற பொழுது அதுதான் உண்மையான அந்த குறையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையான மனப்பக்குவமாக இருக்கிறது. அதுதான் அன்று ஆண்டவர் இயேசு செய்தார். இப்படி நாமும் குடும்ப வாழ்வில், பணி வாழ்வில் சந்திக்கின்ற நிறைய சவால்கள், துன்பங்கள், நம்மிடம் இருக்கின்ற குறைகளை சுட்டி காண்பிக்கின்ற பொழுது நாம் அதை திருத்திக் கொள்ள வேண்டும். திருத்திக் கொள்வதோடு நல்ல அறிவுத்திறனோடு, சபசிந்தனையோடு ஏற்றுக்கொண்டு திருந்தி வாழ நாம் ஒவ்வொரு நாளும் சந்தர்ப்பத்தை உருவாக்க வேண்டும். அப்படி வாழ்வதற்கு வேண்டிய தேவையை, ஆற்றலை, மனப்பக்குவத்தை தொடர்ந்து இந்த பலியிலே கேட்டு ஜெபிப்போம். ஆமேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவர்
தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றையும் புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புக்கள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவருக்கும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரு இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் தரம நன்று ஊழியம் பெரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டவை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்
சகாயராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரையும் உமது திரு அவை எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் மறந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் கொடுத்த அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். பாலின் நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. பாலியிடத்திலே பசி போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. இங்கு வாழும் மக்களின் துயரை போக்கவே தேடி வந்தது இந்த தெய்வீக உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருள் அடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Elangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.